ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பைனான்ஸ் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒரு லிங்க் தந்திருக்கிறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் மேலே சைன் அப்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட இமெயில் அல்லது ஃபோன் நம்பர் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதும் உங்களோட மெயிலுக்கு ஒரு கோட் வரும். அந்த கோட் நம்பரை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுங்க. அடுத்தது இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் கொடுத்த உங்களோட மெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். இந்த பாஸ்வேர்ட் வந்து மொத்தம் 8 லெட்டர்ஸ் இருக்கணும். இந்த 8 லெட்டர்ஸில் 1 லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், மிச்சம் வந்து ஸ்மாலாக இருக்கலாம். அடுத்தது ஏதாவது ஒரு இலக்கமும் சிம்பிளும் இருக்கணும். இவ்வளவும் உள்ளடங்கியவாறு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். சில டைமில் ரெஃபரல் ஐடி கேட்டுதுன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் வந்து ரெஃபரல் ஐடியை கொடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தா அதை காப்பி பண்ணி டைப் பண்ணுங்கள். இவ்வளோத்தையும் செஞ்சதும் நீங்கள் செஞ்ச எல்லாத்தையுமே இப்படி தள்ளி விட்டுருங்க. இதில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிக்டாக்னு எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இப்படியே தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பைனான்ஸ்னு டைப் பண்ணி பைனான்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் முதல் கொடுத்த உங்களோட மெயிலையும் அதுக்குரிய பாஸ்வேர்டையும் கேட்கும். அதை நீங்கள் கொடுங்க. அதுக்கு பிறகு பாஸ்வேர்டு எதுவும் செட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். அது இப்போதைக்கு தேவையில்லை. அதால் மேலே உள்ள தரப்பட்டினை கொடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி முடிய இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு பிறகு உங்களோட ஐடென்டி, உங்களோட ஃபேஸ் எல்லாம் கொடுத்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இதில் ஐடென்டி சிம்பிள் இருக்குது, அதுக்குள்ள வெரிஃபைட் நவுன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணி போட்டு கீழே கண்டினியூவை கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்து கீழே கண்டினியூவை கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களோட நாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி போட்டு கீழே கண்டினியூவை கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. கொடுத்து போட்டு கீழே கண்டினியூவை கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களோட அட்ரஸ், உங்களோட போஸ்டல் கோட், உங்களோட சிட்டி, அதுக்கு பிறகு உங்களோட நாடு கொடுத்து போட்டு கண்டினியூவாக கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஐடென்டி கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இதில் 3ல் ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு கீழே கண்டினியூவாக கொடுங்க. கொடுத்து போட்டு நீங்கள் ஐடென்டி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடென்டி கார்டு கேட்கும். அந்த ஐடென்டி கார்டை முன்னுக்கும் பின்னுக்கும் ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி போட்டு இந்த ஐடென்டியில் இருக்கிறதும் இப்போ இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதும் நீங்கள் தான் நான் கேட்குறக்காண்டி உங்களோட ஃபேஸ் கேட்கும். அது ஃபேஸ் கேட்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃபேஸையும் கொடுங்க. ஃபேஸ் கேட்கும்போது தலையை மேலே கீழே திருப்பி ஆட்டி கண்ணை மூடி திறந்து வாயை மூடி திறந்து கேட்கும். அதில் வந்து ஒரு பொம்மை செய்கிற போல் நீங்கள் உங்களோட ஃபேஸை காட்டி நீங்களும் செய்யணும். எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். அதுக்கப்புறம் க்ளோஸை கொடுத்து பிறகு கோ டு ஹோம் பேஜ்னு சொல்லியிருக்கு, கோ டு ஹோம் பேஜை கொடுத்து வெளியே வாங்க. அதுக்கு பிறகு அது ஹோம் பேஜுக்கு வந்ததும் மேலே இடது கைப்பக்கம் மூலையில் பாருங்கள் பைனான்ஸில் லோகோ இருக்குது. இந்த லோகோவை கிளிக் பண்ணி பார்த்தால் வெரிஃபைடுன்னு சொல்லி பச்சை கலரில் வரும். இதில் பாருங்கள் பெண்டிங்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பச்சை கலரில் வெரிஃபைடுன்னு சொல்லி வந்திருக்கும். அப்படி வந்திருப்பது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆகிரும். பெண்டிங்கில் இருந்தால் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது வெரிஃபைட் ஆகி வரும். பெண்டிங் ப்ரோசஸில் இருக்குது, அது வெரிஃபைட் ஆகி வரும். அதுக்கு பிறகு கீழே பாருங்கள் பைனான்ஸ் லைட்டுன்னு சொல்லி இருக்குது. இது சில பேருக்கு ப்ரோன்னு சொல்லியிருக்கும். ப்ரோன்னு சொல்லி இருந்தால் அந்த ப்ரோவை கிளிக் பண்ணி உள்ளே போய் அதை லைட்டுக்கு மாற்றி விடணும். இப்படி தான் ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. யாரும் எதுலேயும் ஸ்டக் ஆகினால் என்னை ஒருக்கா தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.